பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியவைகளாக இருக்கிறது. நம்மை ஆண்டவர் அதிசயமாக நடத்துகிறார். இந்த அதிகாலை வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 சாமுவேல் புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது, இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொன்னார்கள். பெலிஸ்தரிடத்தில் தேவனுடைய பெட்டி கொண்டு வரப்பட்டது. யுத்தத்தில் அவர்கள் இஸ்ரவேலரிடத்திலிருந்து பிடித்து விட்டார்கள். அதை பெலிஸ்தர் கொண்டு வந்தார்கள். தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து வைத்தார்கள். மறுநாளிலே அந்த அஸ்தோத் ஊரார் வந்து பார்க்கும்போது, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தாகோன் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்போது தாகோனை எடுத்து பழைய நிலைமையில் நிறுத்தி போனார்கள். அவர்கள் மறுநாள் காலையில் இன்னும் வந்து பார்த்தபோது, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததுமல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. பாருங்கள், தாகோனுக்கு தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. அவன் விழுந்து உடைந்து போனான். அந்த அசுத்த ஆவி விழுந்து உடைந்து போனது. அப்போதுதான் அஸ்தோத் ஊரார் உணர்ந்தார்கள், கர்த்தருடைய கை நம்மீதும் நம்முடைய தேவனாகிய தாகோன் மேலும் கடினமாயிருக்கிறது என்றார்கள். அதுக்கு முந்தின வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படியாக கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. கர்த்தருடைய கை அவர்கள் மேல் கடினமாயிருந்தது. வேதத்தில் நாம் ஆண்டவருடைய கையை குறித்து படிக்கும்போது இப்படிப்பட்ட அனுபவங்களை பார்க்கிறோம். பாரமாயிருந்தது, கடினமாயிருந்தது. அது எவ்வளவோ பயங்கரமான சூழ்நிலையை அந்த அஸ்தோத் ஊராரிடத்தில் அது உண்டு பண்ணினது என்று பார்க்கிறோம். யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் யோபு சொல்லுகிறான், கர்த்தருடைய கை என்னை தொட்டது. தன்னுடைய சோதனையான வேளையில் அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய கை என்னை தொட்டது என்று சொல்லி. பாருங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கை ஒருபோதும் நம்மீது பாரமாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கை ஒருபோதும் நம்மீது கடினமாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதற்கு மாறாக எப்படி தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே கர்த்தருடைய கை இருக்க வேண்டும் என்றால், நெகேமியா சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னுடைய சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். கர்த்தருடைய கை என்மேல் நன்மையாக இருக்கிறதை அவர்களுக்கு அறிவித்தேன். அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னார்கள். அருமையான தேவ பிள்ளையை, நாம் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய கை நன்மையாக இருக்க வேண்டும். அதை நாம் எப்போதும் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது கர்த்தருடைய கை எப்போதும் நம்மேல் நன்மையாக இருக்கும். நமக்கு நன்மை செய்யும்படி அவர் காத்து கொண்டே இருப்பார் என்று பார்க்கிறோம். நெகேமியாவுக்கு அவ்விதமாக இருந்ததுனால பயங்கரமான எதிர்ப்புகளின் நடுவிலும் 53 நாட்களிலே அலங்கத்தை கட்டி எழுப்பிவிட்டான். அதுபோல் இந்த நாட்களில் ஊழிய பாதையிலும் அவ்விதமாகத்தான் கர்த்தருடைய கை நம்மீது நன்மையாக இருக்கும்படி பார்த்து கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான இந்த காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்றைக்கு நெகேமியாவின் மேல் இருந்த கர்த்தருடைய கை இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய கை நன்மையாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளுக்காக என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் வருகிறார்களோ அந்தந்த காரியங்களில் விடுதலைகளையும் நன்மைகளையும் காண பரிசுத்த ஆவியானவர் இரக்கம் செய்யும். தேவ மகிமையால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்.
ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ்.